தெரிஞ்சும் தெரியாமலும். இது இந்த ஐயப்ப சாமி கிட்ட சாமி கும்பிட்றாங்கல்ல, அவங்க சொல்கிற வார்த்தை இது. சுவாமியே சரணமாயப்பா சொல்லிட்டு தெரிந்தும் தெரியாமலும் வந்து மறியாமலும் பொறுத்து காத்து சத்தியமாய பொண்ணு 18ஆம் படி மேற்பாடு ஐயப்பா சுவாமியே. ஏன் அதை சொல்கிறாங்க? தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ தவறுகள் நடக்கலாம். நம்ம என்ன ஜெயின் முனிவர்களா? 6 மணிக்கு முன்னாலேயே சாப்பிட்றதுக்கு, பூச்சி கிச்சி வாய்க்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சுரி கட்டின்னு சுற்றத்துக்கு, இல்லை நாம் நடக்கிறதுக்கு முன்னால் மயில் பீலி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அது மேலே கால் வச்சு நடந்து போகிறதுக்கு, இதெல்லாம் நம்மளை மாதிரி இருக்கிற சாமானியர்களால் முடியாது. அவங்க ஒரு ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம் எடுத்திருக்காங்க. சில கொள்கைகளை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கடைப்பிடிக்கிறாங்க. நம்மளால் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கோம், இது சாத்தியம் இல்லை. அதனால் இதுக்கு ஒன்று என்ன, தெரியாமல் நடந்து போனால் தப்பு இல்லை, தெரிஞ்சே செய்யக்கூடாது. நிறைய பேர் இந்த பொன் வண்டை என்ன பண்ணுவான், கொண்டாந்து ஊசி வச்சு குத்துவான் இல்லையா? இந்த மாதிரிலாம் வேணும்னு பண்ணுறவருங்க. அவன் சாடிசம்னு பேர். அதுக்கு மற்றவங்களை துன்பப்படுத்தி இல்லை மற்ற ஜந்துக்களை துன்பப்படுத்தி பார்க்கறதுல நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ளஷர், அது வந்து மற்றவங்களுடைய பெயின் நமக்கு ப்ளஷர் ஆகிறதா நினைக்கிறது, அது தப்பு. அது உனக்கு தெரியாமல் ஏதாவது நடந்து போச்சுன்னா அதை பற்றி நீ வருத்தப்பட தேவையில்லை. பிகாஸ் அதாவது டு ரிப்பன்ட்ன்றான் இல்லையா? நம்ம எப்போ ரிப்பன்ட் பண்ணுவோம்? நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்முடைய அறிவுக்கு புலனாகிற போது நமக்கு அதுக்கான ஒரு இது வரும். அப்போது ஃபர்கிவன்ஸ். தெரியாமல் நடந்து போச்சுன்னு உனக்கு எல்லா நேரத்துலையும் உனக்கு தெரியுது, அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அண்டு இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ராக்டிஸ் அகெயின். இது கூட ப்ராக்டிஸில் தான் வரும். தெரிஞ்சு மற்றவங்களுடைய துன்பங்களுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. தெரியாமல் நடந்தால் அது ஒன்றும் தப்பு இல்லை. அண்டு இதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. பேசாமல் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுற போது இதே ஐயப்ப சாமி ஸ்லோகத்தை நீயும் சொல்லிடு. முருகா சிவனே, தெரிந்தும் தெரியாமலும் அருந்து மறியாமல் செய்த சகலத்தையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பகவான். அவ்வளோதான். ஒரு பிளாங்கட் சேங்ஷன் வாங்கிடு கடவுள்கிட்ட. எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்கிவன்ஸ் டே டு டே பேசிஸில் வாங்கிட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆல்வேஸ். இப்போது ஒரு புக்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குரு இருப்பார், அவருடைய சிஷ்யன் இருப்பாங்க. ஒரு ரூமில் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வர்ற ஏதோ ஒரு பூச்சியோ இல்லை வண்டுவையோ இவர் அடிக்கணும்னு நினைப்பார். யார்? இந்த பரமஹம்ச யோகானந்தா. அப்போ அவருடைய குரு இருக்கார்ல லாரி மாசை, அவருக்கு தாட் ரீடிங் தெரியுதுல்ல, நீ எப்போ அடிக்கணும்னு நினச்சி அப்பயே அடிச்சுட்ட, நீ அடித்தா கூட தப்பு இல்லைன்னாராம். திஸ் இஸ் த மெசேஜ். அதாவது ஒரு நினப்பு வருது இல்லையா, அதுதான் வாழ்க்கை. அந்த நினைப்பே வராத வாழ்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யார் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அவங்க ஆகாசத்தில் இருக்கிற கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படத்தக்கவர்கள்னு அர்த்தம். இப்போ வாழ்வாங்கு வாழ்தலில் இதெல்லாம் வரும். வேல்யூ பேஸ்ட் லிவிங். அந்த வேல்யூ பேஸ்ட் லிவிங்க்கு என்ன பண்ணணும்? வேல்யூ பேஸ்ட் திங்கிங் வரணும். ஒரே நாளில் வராது. இதுக்கு 2 தான் வழி. ஒன்று, அந்த நல்லவங்களோட கம்பெனியில் இருக்கணும். அதாவது சத்சங்கத்துவே நிசங்கத்துவம்னுவாங்க. ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்வாங்க. நல்லவங்களோட கம்பெனியில் இருக்கிற போது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு தெரியாமையே உங்கள்கிட்ட வரும். நீ இதே இந்த பொறிக்கு பசங்க இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பழகி இருந்தால் அவங்க உன்னை பொல்யூட் பண்ணிக்கிட்டே போவாங்க. நீ நல்லவனாக இருந்தாலையும் அவங்க உன்னை பொல்யூட் பண்ணிட்டு போவாங்க. நீ கூட ஒரு சோஷியல் ஹேபிட் இல்லை ஃபால்ஸ் ஹுட்டில் மாட்டிக்கின்னு அந்த நேரத்தில் அவங்க நம்மளை தப்பாக நினச்சக்கூடாதுன்னு அவங்க சொல்கிற மாதிரிலாம் நீ நடந்துக்குவ. தென் யூ வில் ஃபீல் கில்ட்டி. அப்போது மோர் தேன் தி ஆக்ட் ஆஃப் கில்ட்டு, த தாட் ஆஃப் கில்ட் இஸ் பேட். ஒரு குற்ற உணர்வு தான் ரொம்ப மோசமான விஷயம். குற்றம் கூட அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை. அதனால் நீ நல்லவங்க கூட பேசு, நல்லவங்கிற பழகு, நல்லதையே பாரு. அப்போ ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. அவாய்டு த கம்பெனி. சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். நல்லவங்களோட பழகிறது. நிசங்கத்துவம் அது கெட்டதெல்லாம் போக்கிடும். நிர்மோகத்துவம், இந்த உலகத்து மேலே இருக்கிற மாயைகள் ஆசைகள் இதெல்லாம் விலகிடலாம். அதுக்கப்புறம் நிர்மல தத்துவம், ஒரு தெளிவான சிந்தனைகள் வந்துடும். தெளிவுறவே அறிந்திடுது, தெளிவுறவே மொழிந்திடுதல் பாரதி. அப்போ நல்ல தெளிவான கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, கிளாரிட்டி ஆஃப் டாக்கெல்லாம் வந்துடும். இதுதான் நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்போ சத்சங்கம், நிசங்கம், நிர்மோகத்துவம், அதுக்கப்புறம் நிர்மல தத்துவம். நிர்மல தத்துவம்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாத ஒரு மைண்ட் செட், ஒரு தாட் ப்ராசஸ் உனக்கு வரும். எல்லாம் பாசிபிள் தான். இல்லை, நீங்களே நிறைய பேர் ரொம்ப பாரம்பரியமான குடும்பங்களில் வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா உங்கள் பெரியவங்க சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பூஜை புனஸ்காரம், கோயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற குடும்பங்களில் சில பேர் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம் தேவைப்படும். நீ சின்ன வயசுலேருந்தே ஒரு பாரம்பரியமாக வளர்ந்துருந்தேன்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இது இல்லாதவனுக்கு தான் அதுலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். இந்த ராங் ப்ராட்டப்ன்றாங்க இல்லையா, அதுலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். இந்த ப்ராட்டப் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஒரு ஆள் காட்டுக்கு வேட்டையாட போனான், 2 கிளியை பிடிச்சான். ஒரு கிளியை கொண்டாந்து ஒரு வேதமெல்லாம் சொல்கிற ஐயர் வீட்டில் விட்டான். இன்னொரு கிளியை ஒரு கசாப்பு கடைக்காரன் வீட்டில் விட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவன் அந்த ஐயர் வீட்டு போகிறப்போ அந்த கிளி வந்து வேத மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்குதான். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க சொல்கிறாங்கல்ல வீட்டில் பூஜை பண்ணுற கருத்தில், அது கேட்டு கேட்டு அப்படி வந்துச்சான். கசாப்பு கடைக்காரன் வீட்டில் இருக்கிற கிளி வெட்டு குத்துன்னுச்சான். ஸோ ஒரே இடத்துல பிடிச்ச கிளி ஒரே நாள் தான் பிடிச்சான், ஒரே நாளில் 2 வீட்டில் விட்டான். இந்த எந்த இடத்துல வளருதோ அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வருது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ், அதாவது நீ பிறக்கிறது நீ நிர்ணயிக்கம் பண்ண முடியாது. முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை. பாரதியார் சொல்லிட்டார், நம்ம நினச்சிக்கிட்டு இந்த வீட்டில் பிறக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், இந்த நாட்டில் பிறக்கணும்லாம் நினைக்க முடியாது இல்லையா. முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ ஃபார் எவ்ரி திங் ஒரே ஒரு ரெஃப்யூஜ் கடவுள் தான். சரணக்கமலாலயம் தான் எல்லாத்துக்குமே பரிகாரம். அதுக்கு தான் நம்மளை மீறின ஒரு எனர்ஜி கடவுள் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத பற்றியில் நீ கவலைப்பட வேணாம். நீ வந்து பர்வத மலை ஏறுறேன்னு வச்சுக்கோ, அப்போ மலை மேலே செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். கடப்பாரியை பிடிச்சிக்கிட்டு நீ அப்படியே ஏற வேண்டியிருக்கும். ஸோ உனக்கு ஏதோ ஒரு பிடிப்பு தேவைப்படுது. அப்போ கடவுள் இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி கூட நீ போகவே தேவையில்லை. நீ ஏதோ ஒரு வகையில் கடவுள் என்ற ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற நம்பிக்கை நீ வளர்த்துக்கிட்டே வந்தியானா. ஒருத்தர் இருந்தார் துளசிதாசர்னு, அவங்க மனைவியை பிரிஞ்சு அவரை கொஞ்சம் போய் மிலிட்ரியில் சேர்த்துட்டாங்க. இவருக்கு மனைவி மேலே பயங்கர ஆசை. அதனால் எனக்கு அர்ஜென்ட்டாக வயிற்றுல பேதி ஆகுதுன்னு போய் சொல்லிட்டு ஓடி வர்றாரு. கடுமையான மழை பெய்யுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்துட்டு வீட்டுக்கு அதுவே தட்டுறாரு. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, போடா நீ இந்தமாரி ஆளுன்னு தெரியும் எங்களுக்கு, அவளை அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுவான்றாங்க. இவருக்கு பார்த்தே ஆகணும் ஒய்ஃபை. அதனால் எப்படியாவது நீந்தி வரலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டை மாதிரி கிடக்குதா, அதை பிடிச்சிக்கிட்டு நைட்டெல்லாம் நீந்தி மாமனார் வீட்டுக்கு போயிடுறாரு. மாமனார் வீட்டு கதவு சாத்தி இருக்குது. இவர் புழக்கடை பக்கம் போகிறாரு, எப்படி குதிக்கிறது? அதனால் அங்கே ஏதோ ஒரு கயிறு மாதிரி தொங்கின்னு இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு பின் கதவு வழியாக திறந்து குதிக்கிறாரு. மறுநாள் காத்தால் அந்த ஒய்ஃப் கேட்குறா, பாய் மனுஷா இப்படி ஒரு அடமழை பெஞ்சிருக்கேயா, எப்படியா நீ வந்த அப்படின்னு. அதான் அந்த இந்த மாதிரி ஒரு கட்டையை பிடிச்சின்னு வந்தேன். போய் பார்த்தா செத்து போன ஒரு பணத்தை இவன் கட்டைன்னு நினச்சி பிடிச்சின்னு வந்திருக்கான். அதே மாதிரி எப்படியா உள்ளே வந்த இவ்வளோ மலையிலன்ட்டு, நாங்கள் ஒரு கயிறு இருந்துச்சு விழுது இருந்துச்சு, அதை பிடிச்சின்னு வந்தேன். பார்த்தா அது ஒரு பாம்பு. அப்போ அவர் சொன்னால், இவ்வளோ வயிறாக்கி இருக்கேயா, அந்த கண்ணில் புசுலு, காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, மலை மூத்திரம்லாம் வச்சுன்னுக்கிற இந்த அறியக்கூடிய உடம்பு, இது மேலே இப்படி ஒரு வெறியோடு நீ வந்து என்னை பிடிக்கிறிய, இந்த வைராகியம் தான் நீ கடவுளை பிடிப்பியா அப்படின்னா சேர்ந்து போச்சு. அவன் ஒரு துளசிதாசன் ஆயிடுறான். அனுமார் அவனுக்கு குருவாக அமைகிறாரு. அதுக்கப்புறம் அவன் துளசி ராமாயணம் எழுதுகிறான். அக்பர் பாட்ஷா அவனுக்கு வந்து பாராட்டுகிற நிலைக்கு, அவனை கும்பிடுற நிலைக்கெல்லாம் உயர்ந்து போகிறான். இப்போ நமக்கு ஒரு இம்பெடிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கடவுளை அடைவதற்கு தடையாக இருக்கிற ஏதோ ஒன்று இருக்குது. அது மண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். அதனால தான் அன்னகிரி பெருமான் சொல்கிறார், அகம் மாடு மடந்த என்னும் 3 ஆசையில் நான் மயங்கி திரிவணுங்கிறார். மண், பெண், பொன், இந்த மாதிரி 3 ஆசை இருக்கேன். இதில் நான் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் தின்னுமோ, ஞானாகரனா நவிலத்தகுமோ, ஞானத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற முருகப்பெருமானே என்னால் சொல்ல முடியலப்பா. நான் பேராசை என்னும் பிணியில் பட்டு உடலத்தகுமோ, பேராசை பிடிச்சிக்கிட்டு, பேராசைன்னா இந்த 3 ஆசை மண், பெண், பொன் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் இப்படி கஷ்டப்படணுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பாடுவார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி நீ கடவுளை தான் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. அண்ட் ஃபார் எனி திங் டு பெர்ஃபெக்ட்லி லிவ் ஆன் திஸ் எர்த், டு கம் அவுட் ஆஃப் யுவர் கர்மா, டு லீட் எ பீஸ்ஃபுல் லைஃப், இஃப் நாட் எ ப்ராஸ்பரஸ் லைஃப். பீஸ்ஃபுல் லைஃபுக்கும் ப்ராஸ்பரஸ் லைஃபுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ப்ராஸ்பரிட்டினாலும் உனக்கு பீஸ் வந்துடும், நீ நம்ப வேணாம். பீஸ் இருக்கணும், அதாவது மனதில் அமைதி இருக்கணுமே தவிர பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் டோன்ட் பாதர் அபவுட் ரிச்னஸ் ஆர் ப்ராஸ்பரிட்டி. ஷுட் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் பீஸ், டிரான்ஸ்குரிட்டி, பிளிஸ் அண்ட் ஜாய் ஆஃப் காட், டிவோஷன் டு காட். அது மாத்திரம் நீ கேட்டுன்னு இருந்தால் அதில் எல்லாம் பேக்கேஜ்.
நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா உனக்கு ஏதோ கொஞ்சம் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, மானிட்டரியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அதில் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அதை கேள்வி நீ அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். எவ்ரி திங் கம்ஸ் வித் இன் தட். ஸோ தனித்தனியாக கேட்க தேவையில்லை. சார் ஐசக் நியூட்டன் ஒரு மரப்பொட்டி பண்ணியிருந்தார். அதில் ஒரு சின்ன ஓட்டை ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தார். ஒருத்தங்க எதுக்குப்பா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன்னு. என்கிட்ட 2 பூனை இருக்குது, ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய பூனை. சின்ன பூனை வெளியே வர்றதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை வெளியே வர்றதுக்கு பெரிய ஓட்டைன்னாரான். அவன் தலையடிச்சுக்கினா, நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா, பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனையும் வரும் சின்ன பூனையும் வந்துடுமே, எதுக்கு 2 ஓட்டை போட்டேன்னா? அந்த மாதிரி ஒரே ஒரு பெரிய ஓட்டை போடு, அதுக்கு பேர் கடவுள். அதில் நீ கேட்குற காசு வரும், கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி பெற்றுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பெரிய ஓட்டையிலேயே வந்துடாது. தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டெல்லாம் போட தேவையில்லை. வெரி சிம்பிள் டு மாஸ்டர் லைஃப். எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்கும், ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலை. ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. அதுதான் ரைட். ஓகே.